இந்த வீடியோல ரவுண்ட் ஆர் ஆப்பிள் பாடி ஷேப் எப்படி ஸ்டைல் பண்றதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் பாடி ஷேப்பா இருந்தாலே ப்ளஸ் சைஸ்ல தான் இருப்பாங்கன்னு கிடையாது. மோஸ்ட்லி கொஞ்சம் மீடியம் வெயிட்ல நீங்க இருந்தீங்கன்னா கூட நீங்க ஆப்பிள் ஆர் ரவுண்ட் பாடி ஷேப்ல வருவீங்க. எப்படின்னா உங்களோட வேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் உங்களோட பஸ்ட் அண்ட் ஹிப்ஸை விட கொஞ்சம் வந்து உங்களோட டம்மி ஏரியா வந்து வைடரா இருக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ் நீங்க மெஷர் பண்றப்போ. ஸோ அதனால மோஸ்ட்லி நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப வந்து ஃபிட்டடான க்ளோத்ஸ் லைக் பாடிகான் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பாக்ஸியாக ஷேப்பே இல்லாத ஒரு மாதிரி ஓவர் சைஸ்டு எதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்காது. எது நல்லா இருக்கும் குர்தாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அங்கரங்கா குர்தா நல்லா இருக்கும். ஸ்ட்ரெயிட் கட் கூட போடலாம், பட் டம்மி ஏரியாவில் கொஞ்சம் வந்து லூஸ் ஃபிட் லைக் மீடியம் ஃபிட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எம்பயர் ட்ரெஸ்ஸஸ்னு ஒன்று இருக்குது விச் இஸ் உங்களோட பஸ்ட்க்கு கீழே எக்ஸாக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ளோயியாக. ஸோ அது ரொம்பவே அழகாக இருக்கும் ரவுண்ட் பாடி ஷேப்ஸ்க்கு. அண்ட் ஃப்ளோயாக இருக்க மெட்டீரியல்ஸில் நீங்கள் அனாகலீஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான குர்தாஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரெஸ்ஸஸாக இருந்தாலுமே நீங்கள் வேஸ்ட் பெல்ட்டோட வந்துட்டு ட்ரை பண்ணலாம். பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் டீப்பான நெக்லைன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் டீப்பாக நேரோவாக போகிறப்போ ஷோல்டர் அண்ட் பஸ்ட் ஏரியா ரொம்ப பல்கியாக தெரியாது. ஸோ நீங்கள் வந்து வி நெக், ஸ்கூப் நெக், டீப் யூ இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அவாய்ட் பண்ண வேண்டிய நெக் வந்து ரொம்ப ஹை நெக், போட் நெக் போகாதீங்க. அகைன் உங்களோட ஷோல்டர் ரொம்ப வைடாக காமிச்சு பஸ்ட்டை வந்து பல்கியாக காட்டும். ஸோ அதனால ஹை நெக், ஸ்டர்ட் நெக் இந்த மாதிரி போகாதீங்க. ஸ்கொயர் நெக்குமே வந்துட்டு ரொம்ப வைடன்னாக காட்டும் உங்களோட அப்பர் பாடியை. ஸோ அதனால கொஞ்சம் நேரோவாக இருக்க மாதிரி இல்லைனா டீப்பாக இருக்க மாதிரி ஸ்கூப் நெக்லைன் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்லீவுக்கு வந்து நார்மல் ஸ்லீவ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 3/4 ஃபுல் ஹேண்ட்ஸ், எல்போ எல்லாமே நல்லாயிருக்கும். ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ் லைக் கேப் ஸ்லீவ் மாதிரி இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து சூட்டபிளாக இருக்காது. ஸோ அதனால அகேன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் பாடி சைஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறமா வந்து டிசைட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து ட்ரமாட்டிக்கான ஸ்லீவ்ஸ் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு சிம்பிளான லுக் வந்து கிடச்சிடும். பாட்டம்க்கு கண்டிப்பாக வந்து ஹை வேஸ்டட் போங்க. ரொம்ப வந்து லோ வேஸ்ட் இருக்க மாதிரி, லோ ஹிப் இருக்க மாதிரி போகாதீங்க. கண்டிப்பாக அது உங்களோட டம்மி ஏரியாவை இன்னும் வந்து எம்பசைஸ் பண்ணி காட்டும், நல்லா இருக்காது. அண்ட் குர்தாஸில் ஷார்ட் குர்தாஸ் மட்டும் லைக் ரொம்ப க்ராப்டு குர்தாஸில் இப்போ வருதுல அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களோட டாஸ் ஏரியாவை கட் பண்ணி இன்னும் அதை வந்து வைடனாக காட்டுற மாதிரி இருக்கும். டார்க் கலர்ஸாக இருக்க மாதிரியான பாட்டம்ஸ் போகலாம், கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். கொஞ்சம் ஸ்லிம்மரான ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணலாம் ஃப்ரம் த வேஸ்ட். ஸோ வந்து கொஞ்சம் பேலன்ஸ்ட் அவுட்டாக உங்களுக்கு தெரியும்.